வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ஆன்லைன் வேலை என்று இந்தியா முழுவதும் மோசடி செய்து வந்த ஒரு கும்பலை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். 2000க்கும் அதிகமான மோசடி புகார்களில் சிக்கி 206 கோடி ரூபாய் சுருட்டிய கேடிகள் பிடிபட்டது எப்படி? புதுச்சேரியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலமாக பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என்ற தகவல் வந்துள்ளது. இதை உண்மை என்று நம்பி அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனம் மகேஷ்குமாருக்கு 11 மாதம் வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் ஒன்றையும் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்க் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். அவர்கள் அனுப்பிய லிங்கின் மூலமாக உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த வேலையை செய்து முடித்திருக்கிறார் மகேஷ்குமார். அடுத்த சில நாட்களில் மகேஷ்குமாரை தொடர்பு கொண்ட அந்த நிறுவனத்தினர் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் உங்களால் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது, உங்கள் மீது வழக்கு தொடரப் போவதாக தெரிவித்துள்ளனர். வழக்கு போடாமல் இருக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டி மகேஷ்குமாரிடமிருந்து 4,68,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். இது குறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதில் மும்பையை சேர்ந்த சிவப்பா லட்சுமண் மற்றும் உதய் என்கிற இருவர் சிக்கி உள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முக்கிய குற்றவாளிகளான சரண் மற்றும் அபிஷேக் ஆகியோரின் விவரங்கள் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளன. அவர்களை தேடி போலீசார் சென்றபோது இருவரும் துபாய்க்கு உல்லாச பயணம் சென்றிருப்பது தெரிய வந்தது. உடனே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த புதுச்சேரி போலீசார் அதை வைத்து அனைத்து விமான நிலையங்களுக்கும் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் என லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பினர். துபாய்க்கு சென்றுவிட்டு மும்பை விமான நிலையத்திற்கு கடந்த 24ஆம் தேதி வந்த சரண் மற்றும் அபிஷேக் இருவரின் ஆவணங்களையும் சோதனை செய்த போது அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது. உடனே இருவரையும் விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகள் பிடித்து வைத்துக் கொண்டு புதுச்சேரி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை புதுச்சேரி அழைத்து வந்து விசாரித்த போது இந்த கும்பல் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்களை ஏமாற்றி பல 100 கோடிகள் ஏமாற்றியிருப்பது தெரிய வந்தது. இந்த மோசடி கும்பல் சீட்டிங் செய்வதற்கு என்றே பல்வேறு பெயர்களில் 35 போலி நிறுவனங்களை உருவாக்கி வைத்துள்ளனர். அந்த நிறுவனங்களின் பெயரில் வங்கிக் கணக்கை தொடங்கி அதில் பணத்தை பெற்று வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கும்பல் மீது இந்தியா முழுவதுமாக 2168 புகார்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் 1592 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன. வேலை கொடுப்பதாக மோசடி செய்து இதுவரை இவர்கள் 206 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மோசடி கும்பலில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய மேலும் 7 பேரை பிடிக்க புதுச்சேரி போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் இவர்கள் மகேஷ்குமாரிடம் மோசடி செய்த 4,5 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டு விட்டது. இவர்களின் ஒரு வங்கிக் கணக்கிற்கு 5 நாட்களில் 1,50 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. எனவே இந்த வழக்கு சம்பந்தமாக தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த கும்பலை ஒட்டுமொத்தமாக கைது செய்ய புதுச்சேரி போலீசார் முடிவு செய்துள்ளனர். தற்போது கைதாகியுள்ள சரண், அபிஷேக் இருவரையும் புதுச்சேரி தலைமையில் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். நாளுக்கு நாள் புதிய முறையில் இணையவழி மோசடிகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. ஆன்லைன் வேலைவாய்ப்பு, டிஜிட்டல் அரெஸ்ட், வீட்டிலிருந்த வேலை, பங்குச்சந்தைகளில் முதலீடு, குறைந்த விலையில் பொருட்களை தருகிறோம் போன்ற எதையுமே நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் என்று புதுச்சேரி இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா கேட்டுக்கொண்டுள்ளார். ஆன்லைன்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி எனிதிங் தட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ இஸ் நாட் ட்ரூ. இது எப்பயுமே சொல்கிறது தான். எது நமக்கு இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃப்ராடுகள் எங்ககிட்ட தினம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அறிவியல் வளர்ச்சியின் புதிய கண்டுபிடிப்புகளை ஏமாற்றுபவர்களும் சீட்டிங் வேலை செய்பவர்களுமே அதிகமாக பயன்படுத்துவது வியப்பாக உள்ளது. இந்த நிலை மாறுமா?